நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிரிப்சன் பேசுறேன். இப்ப தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப தான் நான் அடுத்தடுத்து குடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே தெளிவா கிடைக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் குடுத்த அனலைசிஸ் படி மார்க்கெட் கிளியரா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு கரெக்ஷன் ஆகி மார்க்கெட் நல்லாவே புல்லிஷ் ஆகி இருந்துச்சு. நம்மளோட டார்கெட் பிரைஸ் 1யும் தாண்டி, டார்கெட் பிரைஸ் 2யும் தாண்டி நம்மளோட ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி போற அளவுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இஸ்ரேல், பாலஸ்டைன் இஷ்யூ தான் முழுக்க முழுக்க காரணம். அத நம்ம லாஸ்ட் வீடியோலயுமே தெளிவா சொல்லியிருந்தோம். அண்ட் தென் இந்த மாரி உங்களுக்கு ட்ரேடிங் சிக்னல்ஸ் அண்ட் தென் எந்தெந்த டைம்ல ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணாலே போதும். அண்ட் தென் இதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பரும், டெலகிராம் குரூப் எல்லாமே இருக்கு. அண்ட் தென் நம்ம லாஸ்ட் வீக் பண்ண ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் பை கால் தான் எடுத்திருந்தோம். என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளோட வீக்லி அனலைசிஸ் பை. ஸோ அதனால பை கால் எடுத்துடணும். ஸோ ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா பை ட்ரெண்ட்ல பை கால் தான் எடுக்கணும். சரி வாங்க, அப்கமிங் வீக்ஸ்ல கோல்டு வந்து இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போகுமா? இல்ல இந்த இடத்துல இருந்து அதே டவுன் ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆகுமா அப்படிங்கிறத டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனா பார்த்துடலாம். அஸ் யூசுவல் நம்ம வழக்கம் போல நம்மளோட ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வேர்ல்டு வாராக இருந்தாலும் சரி, உலகமே அழிஞ்சாலும் சரி, மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணும். ஆனால் நார்மலாக ஒபே பண்ணுற மாதிரி ஒபே பண்ணாது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம கிளியராக ட்ரா பண்ணிட்டோம். ஸோ எந்த அளவுக்கு ஒபே பண்ணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலனாலும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அஸ் யூசுவல் நார்மல் டைமில் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனை இந்த அளவுக்கு டச் பண்ணிவிட்டு 2 முறை 3 முறை டச் பண்ணிவிட்டு ஃபாலோ ஆகும். கரெக்டா? இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 1 2 3 அந்த மாதிரி. பட் நியூஸ் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, உடனே அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு சின்ன ஒபே மட்டும்தான் இருக்குமே தவிர டெப்த்தான ஒபே இருக்காது. ஸோ ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து முக்கியம். நியூஸ் டைமில் எக்கனாமிக்கலாக மார்க்கெட் வந்து இருக்கும்போது நமக்கு லைட்டாக தான் ஒபே பண்ணுமே தவிர ரொம்ப சாலிடாக ஒபே பண்ணாது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் முக்கியம், ஆனால் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ ட்ரெண்டு வந்து தெளிவாக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்து கிளியராக ஒரு அப் ட்ரெண்டு கரெக்ஷன் ஆகிருக்கு. இந்த இடத்துல ட்ரெண்டை பிரேக் பண்ணி அப் ட்ரெண்ட் மூமெண்ட் ஆகுமா, இல்லை ட்ரெண்டை ஒபே பண்ணி இந்த இடத்துலேருந்தே ஃபாலோ ஆகி ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் ஆகுமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்து எந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எந்த இடத்துல ரீபவுண்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தெளிவாகவே பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தபடியாக நம்ம வரையக்கூடிய வந்து நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நியர்பை இருக்கிறது வந்து 1907லேருந்து 1910 வரைக்கும் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது, சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து தெளிவாக வரைஞ்சிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆகுதா 1910 இருந்து 1903, அதை நம்ம 5 கூட வச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடி இருக்கிற சப்போர்ட் ஜோன் வந்து 1885. ஸோ கொஞ்சம் லிக்விடிட்டி கீழே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால 1880 வரைக்கும் நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் ஜோனை வச்சுக்கலாம். ஸோ சப்போர்ட் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தபடியாக ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறதும் ட்ரா பண்ணணும். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1950. இந்த இடத்துல பாருங்கள், இந்த ட்ரெண்டில் ஒபே பண்ணது 1945லேருந்து இருக்குது. ஸோ நம்ம பெட்ரு வந்து 50ன்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 1950லேருந்து 1955 வரைக்கும் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் இந்த இடத்தையும் பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா எங்கே போகும்னா அடுத்தபடியாக இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 1990. ஸோ அதையுமே நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து இது சப்போர்ட்டா இது ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துக்கு போகுமா போகாது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணாமல் இருந்துக்கலாம். சரி, ஓகே. இப்போது நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயும் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நியூஸ் டைமில் ஹையாக போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட ஆல் டைம் ஹையாக பார்த்தோம் அப்படின்னா விக் வந்து 2066 வரைக்கும் இருக்குது. பட் பாடி வந்து 2052 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு மார்க்கெட் போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக
சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம். எந்தெந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ராக்கெட் மாதிரி போக போகுது, இல்லை ஜெட்டு மாதிரி ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடலாம். நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1910 சப்போர்ட் 1. அதோட ஜோன் பார்த்தோம்னா 1905லேருந்து 10 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் ஜோன் 1, சப்போர்ட் 1. நம்மளோட சப்போர்ட் 2 பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே 1880. இது நம்ம லாஸ்ட் வீக் டார்கெட்டாக இருந்த பாயிண்ட்டு. ஸோ அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போர்ட் 2 வந்து 1880லேருந்து 85 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் ஜோன். நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக இதில் வந்து ட்ரா பண்ணி ஆகணும். அதையும் இதில் வந்து தெளிவாக ட்ரா பண்ணிடலாம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் R1. ரெசிஸ்டன்ஸ் வந்து 1950லேருந்து 60 வரைக்கும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. ரெசிஸ்டன்ஸ் 2ங்கிறது அதுக்கு மேலே இருக்கிறது. அதையும் நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா 1980லேருந்து 90. அது 2000 கூட வச்சுக்கலாம். மேபி நம்ம கரெக்டான சப்போர்ட் அண்ட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இன்னும் மேலே போச்சு அப்படின்னா ஆல் டைமாக இருக்கிற 2064. ஸோ ஏஎல்டி ஆல் டைம் ஹை தான் ஏஎல்டி அப்படின்னு சொல்லுவோம். 2074 அப்படிங்கிறது அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எல்லாமே தெளிவாக வரைஞ்சிட்டோம். ஸோ பைக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, நியூஸ் டைமில் வந்து கோல்டு வந்து ரொம்பவே கடன்னு புல்லிஷ் ஆகும். ஸோ அதனால தான் மார்க்கெட் இந்த அளவுக்கு மேலே போகும் அப்படிங்கிறத நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ட்ராப் பண்ண ப்ரொஜெக்ஷனை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நான் வந்து இந்த வீக் வந்து ஒரு பை கொடுக்க போகிறேனா இல்லை செல் கொடுக்க போகிறேனா அப்படின்னு. என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த வீக் வந்து சாலிடான பை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ என்னென்ன ரீசன்னால் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன். நம்மளோட பையிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பிரேக்டு வந்து ட்ரெண்ட் லைன். ஸோ அதை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாமா? இதில் பிரேக்டு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்கும். பிரேக்டு த ட்ரெண்ட் லைன் அதையும் கையோடு எழுதிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்ரு. பிரேக் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகுமா ரீபவுண்ட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பை ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகிறது தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து நமக்கு ரீடெஸ்ட் ஜோன் கரெக்டாக நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ரீடெஸ்ட் ஜோன் அப்படிங்கிறத இப்போது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு அப்படின்னா இது வந்து அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது இந்த இடத்துல பிரேக் பண்ணலை அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் ஆகி ரெண்டாவது ஃபாலோ ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இப்போ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறுறதுக்கு தான் பாசிபிள் இருக்குது. என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வார்னால தான் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஒரு 100 பாயிண்ட்லேருந்து 120 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வார் வந்து நிற்கிற மாதிரியே தெரியல. ஸோ எல்லா கண்ட்ரீஸுமே ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ நிற்கிற மாதிரி தெரியல. அதனால் மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான் ஆகும் அப்படிங்கிறது என்னோடய ப்ரொஜெக்ஷனால் மார்க்கெட் நல்லாவே பை ஆகும் அப்படிங்கிறது என்னோட ப்ரொஜெக்ஷன். ஸோ அப்போ நம்ம பை எந்த இடத்துல எடுக்கலாம்? இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, புல் ரன்னாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்ட் அண்ட் ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கும். இந்த அளவுக்கு புல்லிஷ் ஆயிடுச்சு, அகைன் இந்த இடத்துல இருந்தே புல்லிஷ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ ரீடெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரீடெஸ்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்துலேருந்து இங்கே பிரேக் ஆகிருக்கா, ஸோ இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் இங்கே கொடுத்து தான் புல்லிஷ் ஆகுமே தவிர இங்கேருந்து டேரெக்டாக புல்லிஷ் ஆகாது. ஸோ நம்ம பை எங்கே எடுக்கணும்? 1932 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு லாஸஸில் வந்து தான் ப்ராஃபிட்டில் முடியும். ஸோ நம்ம பெட்ரு வந்து ஒரு பை பொசிஷன் வந்து ரீடெஸ்ட் ஆகிற ஜோன், அதாவது லாங், அதாவது 1913ங்கிறதுனால 1917, 15 நம்ம வந்து பை எடுத்துக்கலாம்.
நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 1 என்னவா இருக்கும்னா 1950. ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1990. இந்த வார் வந்து இன்னுமே நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் வந்து 2067 நம்மளோட ஆல் டைம் ஹை போகிறது கூட ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தோன்னா என்னது, அந்த கேண்டிலோட ஸ்விங் லோ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸு. சப்போர்ட்டே நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கலாம், 1880 நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். பட் ஸ்விங் லோவாக இருக்கிற 1868 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து எது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங் பண்ணுற புது நண்பர்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 1870. 1870 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். அதனால் நம்ம முதல் டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடலாம். டார்கெட் ப்ரைஸ் 1 வந்து 1960. TP1 வந்து 1960. அண்ட் தென் நம்மளோட செகண்ட் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1980 90. ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். இது வந்து நம்மளோட TP2 1990. ஸோ இன்னொரு டார்கெட்டும் இருக்குது, அது என்னென்னு பார்த்தோன்னா ஆல் டைம் ஹை. அதாவது இந்த டார்கெட் எப்போ ரீச் ஆகும் அப்படின்னா வார் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டார்கெட் ஹிட் ஆகும். ஸோ வார் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டார்கெட் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஸோ இதுவுமே நம்மளோட கோல்டோட 2 வீக்ஸ் டார்கெட்டாக கூட இருக்கலாம். இந்த அளவுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரீவியஸ் டேட்டா வச்சு சொல்கிறேன். நமக்கு லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏப்ரல் மாதம் உக்ரைன் ரஷ்யாவோட வார் வந்துருந்துச்சு, கரெக்டாக. இந்த இடத்துல உக்ரைன் ரஷ்யா வார் வரும்போது நம்மளோட மார்க்கெட் வந்து 1900 சம்திங் 1970 சம்திங்லாம் இருந்துச்சு. ஒரு 1 இல்லை 2 3 நாள்லேயே நமக்கு இந்த அளவுக்கு நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் வந்து ஹையாகவே ரீச் ஆகிருந்துச்சு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு 2019 நம்ம கோவிடில் வந்து எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த சமயத்தில் கோல்டு வந்து நல்லாவே புல்லிஷ் ஆச்சு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2019 எங்கே இருக்குது, கிளியராக மென்ஷன் பண்ணிட்டா தான் தெரியும். 2019 பாருங்கள், மார்க்கெட் வந்து 1786 ஒரு ஹியூஜாக ஒரு 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. சாலிடாக ஒரு 300 பாயிண்ட் வந்து நமக்கு மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ நியூஸ் டைமில் வந்து குறைஞ்சது 200 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும். அஸ் ஆஃப் நவ் நமக்கு லாஸ்ட் வீக்கில் மட்டும் வந்து ஒரு எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு 1830 1930 ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 100 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 200 பாயிண்ட் அப்படிங்கும்போது இன்னும் ஹையராக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆல் டைம் ஹையை ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பை ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ நியூஸ் டைமில் நமக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னே ஒர்க்கு ஆகாது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பேட்டர்னே கிடையாது. இதையும் நான் தேடாத இடம் கிடையாது, பார்க்காத புக் கிடையாது. ஸோ சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் டபுள் ட்ரிபிளில் கன்ஃபர்மேஷனே நமக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், சார்ட் பேட்டர்ன் பார்க்கணும். சார்ட் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ணும்போது டிசெண்டிங் ப்ராட்னிங் வெஜ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருந்துச்சு, கரெக்டாக. அதை நம்ம லாஸ்ட் வீக்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தோம். டிசெண்டிங் ப்ராட்னிங் வெஜ் பேட்டர்ன் வரும்போது அதோட ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், அதோட ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி மேலேயும் போய் அந்த ட்ரெண்டில் பிரேக் பண்ணுற அளவுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூஷன் ஆகிருக்கு. சில பாருங்கள் மார்க்கெட் கிளியராக கண்டினியூஷனாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கும் இதே மாதிரி தான் மார்க்கெட் இந்த அளவுக்கு வந்துட்டான். நம்ம லாஸ்ட் வீக் ப்ராட்னிங் வெஜ் மாதிரியே இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்துட்டான். இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கொடுத்து அப்படியே மேலே போக போகிறான். ஸோ டிசைனிங் ப்ராட்னிங் வெஜ் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது. அதையும் நம்ம வந்து இதில் கிளியராக ஒரு ட்ரையாங்கிள் லைன் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ப்ராட்னிங் வெஜ். இதோட லேயரை கூப்பிட்டுக்கலாம், டிசெண்டிங் ப்ராட்னிங் வெஜ். நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிட்டா தான் ரொம்பவே தெளிவாக தெரியும். அதை வந்து நம்ம ஒரு பாத்வே, அதாவது லாஸ்ட் வீக் ப்ராட்னிங் வெஜ்னா ஒரு பூமாக இருக்கும். அந்த பூமானது ஒரு ட்ரெண்ட் லைனாக ஒரு பாத்வேவாக போட்டு காமிச்சிடலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாத்வே பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகி ஒரு பூம் ஆகி ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரியே நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ டிசெண்டிங் ப்ராட்னிங் வெஜ் வந்து கண்டினியூஷன் ஆகுது. அதை நான் வந்து இதில் கிளியராக மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன்.
டிசெண்டிங் ப்ராட்னிங் விச் வந்து கண்டினியூ ஆகுது. டிசெண்டிங் broadening which pattern வந்து கண்டினியூ ஆகுது, கண்டினியூட். ஸோ இது வந்து கோல்டு மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான ரெண்டாவது ரீசன் ப்ளஸ் லாஸ்ட் வீக் ரீசனும் கூட கிளியராக நம்ம இதில் மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பேட்டர்னும் கிடச்சிருந்துச்சு. அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா புல்லிஷ் ஃப்ளாக் அப்படிங்கிற பேட்டர்னும் கிடச்சிருந்துச்சு. ஸோ புல்லிஷ் ஃப்ளாக்னா என்னங்கிற ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன். ஸோ புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் நடக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் இருந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு ட்ரெண்டில் ஒபே பண்ணி ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்பின்னிங் டாப் விழுந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல பாருங்கள் கிளியராக ஒரு ஜோனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏரியா பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, இந்த ஏரியாக்குள்ளே சுற்றிட்டு இந்த பவுண்டிங்கான ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி உடச்செறிஞ்சிட்டு மேலே போவோம். ஸோ அதுதான் நம்ம வந்து புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே நமக்கு கிளியராக இந்த இடத்துல ஒபே ஆகிருக்கு. ஸோ பீப்புளுக்கு தெரியாதவங்க வாட் இஸ் புல்லிஷ் ஃப்ளாக்னு போட்டிங்கன்னா a steep vertical rise in the price is followed by the price period when the price remains bounded between two fairly close. அதாவது வெர்டிக்கலாக ஒரு லைனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருந்து பிரேக் அவுட் ஆகிறது தான் புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் வந்து ஒரு ஜோனுக்குள்ளே சுற்றிட்டு இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது. ஸோ இது என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து இதில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னும் இந்த இடத்துல நமக்கு தெளிவாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு 2 சார்ட் பேட்டர்ன் ரொம்பவே தெளிவாக கிடச்சிருச்சு. அண்ட் தென் மூணாவது ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரீடெஸ்ட் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஒரு மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு பிரேக் கொடுத்துருக்கான். ஸோ ரீடெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகி தான் புல்லிஷ் ஆவானே தவிர ஃபால் ஆகாமல் புல்லிஷ் ஆக மாட்டான். ஸோ இதையும் நம்ம கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டியை குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட தம்ப்நெயில் கூட ரொம்ப அழகாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் தென் ரீப்ளேஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதோட ஜோன்ஸுமே நம்ம வந்து ரொம்பவே அழகாக ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் அப்கமிங் வீக்கில் 1915 அப்படிங்கிற ஜோனை டச் பண்ணிவிட்டு புல்லிஷ் ஆக போகுது. ஸ்டாப் லாஸ் வந்து 1870 முதல் டார்கெட் ப்ரைஸ், செகண்ட் டார்கெட் ப்ரைஸ். வார் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து நம்மளோட 3வது டார்கெட் ப்ரைஸ். ப்ராட்னிங் வெட்ஜ் வந்து அப்படியே கண்டினியூஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னும் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. மென்ஷன் பண்ண மறந்துட்டோம் பார்த்தீங்களா, புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னும் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்பரான டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸில் பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ டெக்னிக்கலாக கோல்டு வந்து எந்த அளவுக்கு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டலாக நம்ம டிஎக்ஸை வச்சு ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் லைவ் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டு 2 நாள் வந்து டிஎக்ஸே புல்லிஷ் ஆயிருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், லாஸ்ட்டு 2 நாள் வந்து டிஎக்ஸே வந்து புல்லிஷ் ஆயிருக்கு. அப்போ டிஎக்ஸே புல்லிஷ் ஆனால் கோல்டன் ஆகணும், ஃபால் தானே ஆகணும், அதுதானே நியாயம். கிளியராக சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து டிஎக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இது புல்லிஷ் ஆகும்போது அப்போ கோல்டு வந்து கண்டிப்பாக ஃபால் ஆகிருக்கணும். இங்கே வரைக்கும் ஃபால் ஆகிருக்கணும். ஏன் ஃபால் ஆகலை? ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன், டிஎக்ஸ்ஒய் என்பது ஒரு இண்டிகேட்டிங் டூல். அதாவது இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வச்சுக்கலாமே தவிர எல்லா டைம்லும் இந்த இண்டிகேட்டர் நமக்கு உதவாது. ஸோ டிஎக்ஸ்ஒய் அப்படிங்கிறது ஒரு அமெரிக்காவோட டாலர் கரன்சி வந்து வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும், அமெரிக்கா வந்து யூஎஸ்டி கரன்சி வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ டிஎக்ஸ்ஒய் வந்து ஒரு நல்ல ஒரு வெல்த்தாகவே இருக்குது. பட் கோல்டு வந்து ஏன் புல்லிஷாக இருக்குது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கோல்டில் இறங்குறதுனால கோல்டு வந்து இந்த அளவுக்கு பூம் ஆகிருக்கு. ஸோ டிஎக்ஸ்ஐ பேஸ் பண்ணி எப்போவுமே ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சரி வாங்க, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த வார் டைம் வராத டைம்னால் நமக்கு நியூஸஸே ஒரு டிமாண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும். அதுவும் திங்கக்கிழமை இருக்குது, செவ்வாய்க்கிழமை இருக்குது, வியாழக்கிழமை இருக்குது. ஸோ இந்த டைமில் வர நியூஸஸும் இம்பேக்ட் கொடுக்கும். ஆனால் மேஜராக நம்மளோட வாரை பேஸ் பண்ணி தான் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத ரொம்பவே மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ எல்லா டைம்லையும் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து பேஜ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.